നിറയുന്നു എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. വന്നപ്പോൾ കൈനീട്ടി നിന്നു ഞാൻ പലർക്ക് മുൻപിൽ. ആരും സഹായിപ്പാനില്ലെന്ന് വന്നപ്പോൾ കൈനീട്ടി നിന്ന് ഞാൻ പലർക്ക് മുൻപിൽ. വേണ്ടെന്ന് കാതിൽ പറഞ്ഞവൻ എന്നെന്നും വേണ്ടുന്നതെല്ലാം നിറച്ചു തന്നു. വേണ്ടെന്ന് കാതിൽ പറഞ്ഞവൻ എന്നെന്നും അതെല്ലാം നിറച്ചു തന്നു. ആരാധന ആരാധന. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്ക് നന്ദി. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ നന്ദി. നന്ദിയാൽ നിറയുന്നു എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. കഴിഞ്ഞു പോയി കരഞ്ഞു കൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കടന്നു പോയി. ഞെട്ടിയുണർന്ന് ഞാൻ നോക്കുമ്പോൾ താകും തലോടലുമായി നാദം ചാരയുണ്ട്. ഞെട്ടിയുണർന്ന് ഞാൻ നോക്കുമ്പോൾ താകും തലോടലുമായി നാദം ചാരയുണ്ട്. നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. ഒന്നിലും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ അങ്ങേക്കു നന്ദി. எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் அடிமை கொடுக்க போகிற செய்திக்காகவும் சமூகத்தினை பார்க்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நல்ல பிரயோஜனமான செய்தியாக இருக்க கிருபை பாராட்டும். எங்களோடும் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, தேவன் உங்கள் குழப்பத்தை ஒரு செய்தியாக மாற்றுவார்
காட் வில் சேஞ்ச் யுவர் மெஸ் இன்டு அ மெசேஜ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த குழப்பமான உலகத்திலே நமக்கு ஒவ்வொருவருக்குமே குழப்பமான சூழ்நிலை வரும். அந்த நேரத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே குழம்பி போய் இருப்போம். பல ஆண்டுகளாக பல மாதங்களுக்காக சில காரியங்களுக்காக ஜெபித்து அதுக்கு பதில் கிடைக்காத உடனே அது ஜெபிக்க வேண்டுமா என்று சில வேளைகளை விட்டு விடுவோம், அல்லது ஆண்டவரே நாம் திட்டுவோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு வேதனை, இந்த ஒரு சோதனை, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேனே, நீர் இதற்கு ஒரு பதில் தரக்கூடாதா என்று சொல்லி நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துவோம், அல்லது ஜெபிப்பது கூட நாம் விட்டு விடுவோம். அதுதான் இங்கே இந்த எந்த காண்டஸ்டில் இவர் பவுலடியில் சொல்லுறேன்னு சொன்னால், அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் பரத்துக்கு போக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்கள் என்ன சொன்னால் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 5வது வசனம், இப்பொழுது நான் என்னை அனுப்பிற இடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரே உங்களுக்கு அனுப்புவேன். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 8வது வசனத்திலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். அப்படி தான் பல வேளை நமக்கு எப்படி ஜெபிப்போம் என்றே தெரியாது. அப்படி ஜெபித்து விட்டு ஏன் ஆண்டவர் பதில் தரவில்லை என்று கூட நாம் நினைப்போம். தான் ஒரு ஃபில்ம், ஒரு படம் என்னென்னு சொன்னால் ப்ரூஸ் ஆல்மைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில படம் எடுத்தார்கள். அந்த படத்திலே ப்ரூஸ் ஆல்மைட்டி அந்த ப்ரூஸ் அவன் நடிக்கிறான். அவன் என்ன, அவனுக்கு பயங்கரமான, அவர் மீடியாவிலே ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவன். அவனுக்கு பல பிரச்சனைகள், பாடுகள், போட்டி, அவன் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பாக மக்கள் நியமாக இருந்தார்கள். எல்லா இடத்தையும் எடுக்கின்ற எல்லாமே ஒரு தோல்வியாக, ஃபெயிலியராக இருந்தது. உடனே அவன் ஆண்டவனை கேட்டான், ஆண்டவரே நீர் உம்முடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லை, எனக்கு எல்லாம் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டும்? நான் ஜெபித்தால் எதுவுமே நீர் அதற்கு பதில் செய்ய மாட்டேங்கிறீர், பதில் செய்வதில்லை, நீர் உமது வேலையை சரியாக செய்யவில்லை என்று சொன்ன உடனே ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அந்த படத்திலே வரக்கூடிய காரியம் எல்லாம் நடிப்புத்தான். வந்த உடனே அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்கிறார் அவனிடம், சரி நான் ஒழுங்காக நான் சரியாக பார்க்கவில்லை, என்னுடைய பொறுப்பை என்னுடைய வேலையை நான் பார்க்கவில்லை சொல்கிறாயே, அப்போ நீ என்னுடைய பவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், நீ அதை நடத்து பார்க்கலாம் என்று சொன்ன உடனே அவன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவன் அதை ஆண்டவருடைய எல்லா வல்லமை, எல்லா பவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் அப்படி அவனுடைய போல நடக்கிறான். மக்கள் எல்லாம் அநேகமான விண்ணப்பங்கள் எல்லாம் அவரிடம் கொடுக்கிறார்கள். எங்கள் ப்ரேயர்ஸ், எங்களுக்கு அது வேணும் இது வேண்டும் என்றெல்லாம் கொடுத்த உடனே இவன் முதல்ல குழம்பி போனான். அதற்கு பிறகு என்ன யோசனை பண்ணான்னு சொன்னால், எல்லாவற்றுமே எஸ் என்று சொல்லிவிடும், அப்போ மக்களிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வராது, அவள் ஜெபிக்கிற கேட்கிற வேண்டுதல் எல்லாவற்றுக்குமே எஸ் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவன் முடிவு பண்ணான். என்ன நடந்ததுன்னு சொன்னால், எல்லோருமே ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வைத்தார்கள். காரணம் என்ன நடந்தது? அவன் எஸ் என்று சொன்னது, அவள் கேட்ட வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கிடைத்தது. ஆனால் ஒவ்வொரு விதமாக ஜெயிப்பார்கள். ஒருவர் மழை வேண்டும் என்று ஜெயிப்பார், எனக்கு பயிரெல்லாம் வாடி போகிறதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் இன்னொருவர் எல்லாம் பயிரெல்லாம் அறுக்கிற நாட்கள் ஆகிவிட்டது, எப்பொழுது மழை வேண்டாம் என்று அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். சிலர் என்னுடைய பகைவர்களுக்கெல்லாம் ஏதாவது வர வேண்டும் என்று எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தினார்களே அவர்களை கட்டாயம் தண்டிக்க வேண்டும் என்று சிலர் ஜெயிப்பார்கள். இப்படியே தாறுமாறாக எல்லோருமே ஜெபிக்கவும் எஸ் என்று சொல்ல எல்லா பதிலும் எல்லாமே ஓகே என்று சொல்லி அதுக்கு ஜெபித்ததுக்கெல்லாம் பதில் கிடைத்த உடனே அங்கே பயங்கரமான குழப்பம் மட்டுமல்ல, இவனுக்கு எதிராகவே எல்லோரும் எழுப்பினார்கள். பலரும் யார் யாருக்கெல்லாம் அது பாதகமாக இருந்ததோ எல்லோருமே இவனுக்கு எதிராக ஆனார்கள். அதான் இது ஒரு சினிமாவாக எடுத்தார்கள். இங்கே பார்க்கும்போது சில வேளைகளிலே நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், இதற்காக ஜெபிக்க வேண்டும், ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக நமக்கு பதில் தந்தால் நான் வெயிட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் கூட கிடையாது. நம்ம கேட்ட உடனே ஜெபித்த உடனே ஆண்டவர் உடனே பதில் தர வேண்டும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால் அதில் நாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றே நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று தான் அந்த 26 வசனத்தில் பார்க்கிறோம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் பலவீனமாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
எப்பொழுது எப்படி ஆண்டவன் என்ன கேட்க வேண்டும், இதற்காக ஆண்டவர் நமக்கு ரொம்ப டிலே பண்ணிடுறான்னு தெரியாமல் நான் ஜெபிக்கும்போது ஆவியானவர் தாமே வந்து அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக அவர் வேண்டும் செய்கிறார். நமக்கு சரியாக ஜெபிக்க தெரியவில்லையே, நமக்காக அவர் என்ன எப்படி ஜெபிக்கிறான்னு சொல்ல பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டும் செய்யல, சாதாரணமாக அல்ல. இது நாமெல்லாம் யாரிடம் பார்த்தாலும் பல பிரச்சனைகளை சொல்லும்போது நாம் எல்லோருமாக சேர்ந்து ஜெயிப்போம் சிஸ்டர், ஜெயிப்போம் பிரதர்னு சொல்லுவோம். அந்த நேரத்திலே மட்டும்தான் நாம் ஜெபிக்கிற நேரத்திலே நான் அவர்களுக்காக ஜெயிப்போம். வந்து பிறகு அவர்கள் என்ன சொன்னாலே நான் மறந்து போயிடும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொன்னால் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறான்னு பார்க்கிறோம். அவர் தேற்றரவாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது, தேற்றரவாளர் உங்களோடு கூட இருப்பார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு எச்சரிப்பார், போதிப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் சொல்வதை பார்க்கிறோம். எனவே நமக்கு ஜெபிக்க தெரியாதவர்கள், பல நேரங்களில் நமக்கு வேண்டுதல் செய்ய தெரியாதவர்களாக தான் நான் இருக்கிறோம். இன்னும் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே 9வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய அறிவு குறை உள்ளதுன்னு சொல்லி நம்ம எல்லாவற்றிலையுமே அறிவிலே நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு உதவி தேவை. நான் போகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போகிறேன், உங்களிடம் ஒரு தேற்றவர்களை அனுப்பும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் உங்களோடு கூட இருப்பார், அவங்களுக்கு போதனை செய்வார், எது தவறு செய்யும்போது அதை கண்டிப்பார், உன்னை உணர்த்துவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பல வேளைகளிலே நாம் ஜெபிக்கும்போது ஏன் பதில் கிடைக்கவில்லைன்னு சொல்லி நம்முடைய அறிவுக்கு நமக்கு அது புரிந்து கொள்ளவே முடியாது. பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம், அவர் 15 வயதான வாலிபன் அவருடைய யூதேய தேசத்திலே பாபிலோனிய போய் நேபுகாத்நேச்சர் அவருடைய நாட்டில் பாபிலோனிய எல்லோருமே போய் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அந்த யூதேய தேசத்தை எடுக்கும்படியாகவும் இங்கே உள்ளவர்களெல்லாம் மக்களெல்லாம் இந்த ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கு போயிருக்கிறார்கள். நிச்சயமாக ஜெபித்திருப்பார். எப்படி நல்ல ஒரு ஜெப வீரன், வாலிய பயன்தான், ஆனாலும் ஜெபத்திலே வளர்ந்தவர். பின்னால் என்ன பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அவர் ஜெபத்திலே தேர்ந்தவராக இருந்தால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் ஜெபித்திருப்பார், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இந்த பாபிலோனியர் வந்து எங்களையும் எல்லா தெருக்களிலெல்லாம் போய் இழுத்து போவதற்காக போயிருப்பார்கள். அவர் கண்ணீரோட ஜெபித்திருப்பார், தேவனே இந்த நேரத்திலே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமே, எங்கள் எல்லோரையும் எங்கள் நாட்டையும் அழித்து எங்களெல்லாம் கைப்பற்றி எங்களை கொண்டு போய் எங்கள் அடிமையாக கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்களே, இதிலிருந்து எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர் தானியேல் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். ஆனால் என்ன நடந்தது? அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? இல்லை. அந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கவில்லை. தானியேல் என்னுடைய நண்பர்கள், இன்னும் இதய தேச மக்கள் எல்லோருமே சிறைப்பிடித்து பாபிலோன் தேச நேபுகாத்நேச்சர் கொண்டு போனார். அங்கே போனால் இவருக்கு நல்ல அந்த அரண்மனையிலே அந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிற அந்த கூட்டத்தில் இவரும் செலக்ட் பண்ண, இவருடைய நண்பர்களும் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அங்கேயும் எப்பொழுதுமே அந்த ராயல் அதிலே அங்கே பேலஸில் ஆனாலும் சரி, மற்ற இடங்கள் முக்கியமான பொறுப்பில் பெரிய அஃபிஷியல்ஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்களில் அவர்கள் அண்ணர்களாக இருக்க வேண்டும். அப்படி அண்ணர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். எப்படி இருந்திருக்கும்? அப்பவும் என்ன நினைத்திருப்பார்? ஆண்டவர் எங்களுக்கு ஏன் இந்த ஒரு கதி என்று நினைத்திருப்பார். அது மட்டுமல்ல, ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர் எதற்காக ஆண்டவர் அங்கே கொண்டு போனார், அவரையும் அவருடைய நண்பர்களெல்லாம் எதற்காக சிறைப்பிடித்தவர்கள் கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பின்னாடி பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் அங்கே 70 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார். அவர் மேதியர், பெர்ஷியர் எல்லா ராஜாக்களுமே அவருக்கு ஒரு விசேஷத்த ஒரு பெயர் அங்கே கிடைத்ததுன்னு சொன்னால், அப்பொழுது ஒருவேளை ஆரம்பத்திலே ஆண்டவர் இவருடைய ஜெபத்தை கேட்டு ஒருவேளை விடுதலை கொடுத்திருந்தால், அல்லது பாபிலோனை சிறைப்பிடித்து கொண்டு போகப்படாமல் இருந்திருந்து அங்கே இருந்தால் அவருடைய பெயரே நமக்கு என்றும் தெரியாமலாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த பாபிலோன் நேபுகாத்நேச்சர் இவரை பார்த்து உங்களுடைய விசேஷத்த ஆவி இருக்கிறது என்று சொல்லி, அது மட்டுமல்ல அந்த 1 மாதம் அளவும் யாருமே அந்த மக்கள்லாம் இவருக்கு எதிராக உள்ள அதிகாரிகள் எல்லோருமே, தேசாதிபதிகள் மற்ற அதிகாரிகள்லாம் இவரை பார்த்து இவர் வேறு எதிலையுமே குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது ஜெபத்தை தவிரன்னு சொல்லி அது ஒரு பொதுவாக அந்த கட்டளையை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வந்த ராஜாவிடம் கையெழுத்து வாங்கினார்கள். 1 மாதம் வரை யாருமே ராஜாவை தவிர யாருமே வேண்டுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தானியேல் எப்படி அவர் எப்பொழுதுமே 3 நேரம் ஜெபிப்பது போல அந்த தெரியும், சட்டம் பிறப்பித்தது தெரியும். ஆனாலும் அவர் தேவனை ஆராதிப்பதையும் துதிப்பதிலையும் ஜெபம் பண்ணுவதிலையும் அவர் 3 நேரம் எப்பொழுது செய்ய போல மேலே போய் மேலறையில் இருந்து எருசலேமுக்கு நேராக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவர்களே அந்த ராஜாக்களே இவர்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு தானியேலின் தேவனே தேவன், எல்லோரும் அவருடைய நான் ராஜாவுக்கு அவருடைய தேவனுக்கு தான் நான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவை இவனுக்கு குப்புற விழுந்து இவர் முன்பதாக தாழ விழுந்தார் என்று பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது நான் நினைத்திருக்கலாம் தானியேல் அவர் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது நினைத்திருப்பார், ஏன்
ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், எல்லாருக்கும் நீர் முற்பிதாக்களுக்கெல்லாம் அற்புதங்களை அரசியலை செய்திருக்கிறீரே. சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக கடந்து வந்தார்களே, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு வேதனை சோதனை என்று சொல்லி அவர் மனதில் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் பிற்காலத்திலே அவருக்கு எவ்வளோ ஒரு மகிமையான காரியங்கள் நடக்க போவதை பற்றி அவர் நினைத்திருக்க மாட்டார். என்ன நடந்தது நாம் பார்க்கிறோம். எல்லா பெர்ஷியா ராஜாவைய கோரேஸ் காலத்திலும் அவருடைய ஜெயம் ஒரு அதிகமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படி எல்லா அந்நிய புறஜாதியான ராஜாக்கள் இவர்களை பார்த்து ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதுபோல் அவள் இந்த பொற்சிலை வணங்காவிட்டால் எரிகிற அக்கினி சொல்லி போடும் என்று சொன்னார்கள். நீங்கள் போடுங்கள், என்ன எங்களுடைய நாங்கள் வணங்க போகிறது கிடையாது, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படி விடுவிக்காமல் போனால் நாங்கள் பொற்சிலை வணங்க போதில்லைன்னு சொன்ன உடனே எல்லா 7 மடங்கு மற்றவர்களுக்கெல்லாம் அந்த சூளை அதிகமாக்கிறப்போ அது 7 மடங்கு அதிகமாக ஆக்கி இவர்களை தூக்கி போட்ட என்ன நடந்தது? அங்கே 4வது ஒரு ஆளை ராஜா காண முடிந்தது என்று பார்க்கும்போது அதுதான் நமக்கு பல நேரங்களில் நமக்கு ஜெபிப்பதற்கு தெரியாமல் இருப்போம். ஜெபித்து விட்டு ஏன் நடக்கவில்லைன்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியத்தையுமே நமக்கு நன்மையாக அவர் செய்கிறத எரேமியா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லுதே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சரி, நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் பாடுகளுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக முடிவு சமாதானமாக இருக்கும் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது. நாம் ஜெபிக்கும்போது ஒரு எதற்காக ஏன் நமக்கு ஜெபிக்கும்போது பதில் லேட்டாக கிடைக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதுக்கு பின்னாலே ஒரு காரியம் இருக்கிறோம். கடந்து செல்கிற பாதைகள்லாம் ரொம்ப கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம், முள்களிலே நடக்க வேண்டிய ஒரு காலம் வரும். ஆனாலும் ஆண்டவர் பள்ளத்தாக்கின் தேவன் மட்டுமல்ல, அவர் மலைகளின் தேவனுமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அற்புதமான அதிசயங்களை இப்போ வேதாந்தத்தில் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஆண்டவர் பெரியவராக மகத்துவமுள்ளவராக இருக்கிறதை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஜபங்கள் நமக்கு ஒருவேளை நாம் வீக்காக இருக்கிறோம். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு எப்பொழுது நம்ம கூடவே இருந்து போதித்து நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிப்பார். நாம் அதன்படி நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எந்த பாடுகள் பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்முடைய முடிவானது சமாதானமுடைய வெற்றியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் எலிசபெத், சகரியா, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர்கள் பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை கிடையாது, வயதாகிவிட்டது. அதுக்கு பிறகு குழந்தை வாக்கியம் இருப்பதற்கு எந்த விதமான ஒரு சான்ஸே கிடையாது. ஆனால் அவர் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர்கள் 2 பேருமே நீதிமான்களாக இருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வருகிறது. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நீதி உள்ளவர்களாக நடந்தார்கள், ஜெபித்தார்கள் குழந்தைக்காக. ஆனால் அவள் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. எப்பொழுதுன்னு சொன்ன எப்பொழுது கேட்கப்பட்டது? அநேக ஆண்டுகளுக்கு பிறகு. அவர் வயதான 2 பேருமே வயதான பிறகுதான் எலிசபெத் பிரெக்னென்ட் ஆகிறாள். அது அங்கே தேவதூதன் மூலமாக கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத், சகரியா பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் அவர்கள் எவ்வளோ தூரம் கடினமாக ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஒரு குழந்தை பாக்கியலைன்னு சொன்னால் உலகத்தில் எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள், ஆனால் நடக்கவில்லை. இப்பொழுது 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இவரை யோவானை ஆண்டவர் முதலிலே அனுப்பி இவருக்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களை செய்வதற்காக அந்த நேரத்திலே எலிசபெத் பிரெக்னென்ட் ஆகி அந்த யோவானை பெறுகிறார் என்று பார்க்கும்போது அவர் நம்பவில்லை. வயதாகிவிட்டது, நடக்குமா என்று கூட சந்தேகப்பட்டார். உலகப்புறமாக பார்க்கும்போது நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஆரம்பத்திலே அவர் பிறந்த ஒருவேளை யோவானை பிரெக்னெண்டாக யோவானை பெற்றிருந்தால் இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு முன்பாக ஒரு பாதையில் சேவைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியாது. அதான் எல்லா ஆண்டவர் தெரியும் எப்பொழுது செய்யணும். அதன் காலத்திலே தேவன் நேர்த்தியாக செய்கிற என்பதுதான் இந்த காரியங்களெல்லாம் இருந்து நாம் படிக்கிறோம். மட்டுமல்ல, நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் பல வேளைகளில். நான் கூட பர்னில் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது, பர்ன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஜெர்மனிலேருந்து பிரசித்தி பெற்ற காலேஜில் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ட்ரைனிங் கொடுக்க வந்திருந்தார்கள். அந்த கோர்ஸ் நடத்த வந்திருந்தார்கள். அப்பொழுது அதில் பேசிக் கோர்ஸ் உண்டு, அட்வான்ஸ் கோர்ஸ் 2மே உண்டு. பேசிக் கோர்ஸுக்கு எல்லா டாக்டர்ஸுக்கும் அட்மிஷன் கொடுத்தார்கள். ஆனால் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு ஒரு சிலரை மட்டுமே செலக்ட் பண்ணியிருந்தார்கள். அதுக்கு சீட் கிடைப்பது அதுக்கு ஒரு 20 கிட்ட தான் எடுத்தார்கள். மற்றபடி எல்லா டாக்டர்ஸுக்கும் பேசிக் கோர்ஸு கொடுத்தார்கள்.
பேசிக் கோர்ஸ் முடிந்து எக்ஸாம் வைத்த உடனே நான் அதில் ஃபெயில் ஆகிவிட்டேன். என்னால் ஒரு சின்ன ஒரு ஒரு 2 மந்த்ஸ் ப்ரெக்னென்டான ஒரு லேடியை தான் எனக்கு எக்ஸாமில் வைத்திருந்தார்கள். ஸ்கேன் பார்க்கும்போது அது 2 மந்த்ஸ் முடியவில்லை. ஒரு 7 வாரம் தான் ஆனது. அதில் ஸ்கேனில் பார்க்கும்போது கிளியராக ஹார்ட் பீட் தெரியவில்லை. நான் அந்த இன்டர்வியூ பண்ணவிடம் ஹார்ட் பீட் ஆப்ஷன் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் உடனே யூ கேன் கோன்னு சொல்லிட்டார்கள். ஃபெயில் ஆகிவிட்டேன். அதை கேட்ட உடனே எல்லோருக்குமே ரொம்ப ஷாக். ஏனென்றால் நாங்கள் அதுக்கு அங்கே அல்ட்ராசவுண்ட் வந்த டைம்லே எங்களுக்கு சீனியராக இருந்தாலும் எங்களுக்கு டீச் பண்ணி நாங்களும் அங்கே உள்ள அரபு டாக்டர்ஸுக்கு நான் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். இன்னொருக்குமே ஒரு ஆச்சரியம், எங்களுக்கு ஹைச்சுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ரொம்ப அப்செட் ஆகிவிட்டார். ஜெயா ஃபெயில் ஆகிவிட்டாளா என்று சொல்லி. உடனே எனக்கு நான் வீடு வந்து சேர்ந்து ஆனால் எனக்கு மனதுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி வீட்டிற்கு வந்து லஞ்சுக்கு வந்தேன். வந்தோடனே எனக்கு கால்ஸ் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் அஃபாஃப் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். அவள் மட்டுமல்ல என்னுடைய கூட என்னோடய சீனியர்ஸ் கூட என்ன சொன்னால், ஜெயா கவலைப்படாதே, அடுத்து எப்படியாவது உனக்கு கிடைத்து விடும் என்று சொல்லி அவர்கள்லாம் என்ன ஆறுதல் சொன்னார்கள். நான் பரவாயில்லை என்று சொன்னேன். என்ன நடந்து சொன்னால், அதில் ஃபெயில் ஆனது. ஆனால் அட்வான்ஸ் கோர்ஸிலே நிறைய பேர் அப்ளை பண்ணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. என்னை அதிலே சேர்த்து விட்டார்கள். சேர்த்து கடைசி என்ன நடந்துச்சு சொன்னால், பேசிக் கோர்ஸுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குது, அட்வான்ஸ்லேயும் நான் நல்ல மார்க்கில் எடுத்தேன், அதிலையும் கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்திலே எப்படி நம்ம மனநிலைமை இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜூனியர்ஸ் எல்லாம் கூட பாஸ் பண்ணிவிட்டார். நாம் ட்ரைனிங் கொடுத்து வந்த பிள்ளைலாம் பாஸ் பண்ணிவிட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு முன்பதாக ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையே அதெல்லாம் கூட இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்திலே ஒரு தைரியம் இருந்தது. உடனே 2 நாட்கள் கழித்து அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்லேயும் எனக்கு இடம் கொடுத்தார்கள். கொடுத்து அதில் 2 கோர்ஸ் முடித்த 2 சர்டிஃபிகேட்ஸும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஒரு கிருபை என்று பார்க்கும்போது, நீ இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு கூட பல நாம் நினைக்கக்கூடாத சில நாம் எண்ணி பார்க்க முடியாத பல நாம் வேதனைப்படக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஆனால் அவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இறைமையா தெற்று பார்த்து போல அது தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு எதுவானதே அந்த என்று நாம் அதில் படிப்பது போல் நமக்கு வருகின்ற எல்லா காரியங்களும் பிரச்சனைகள் பாடுகள் என்று பார்க்கும்போது சோர்ந்து போகாதபடி நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய முடிவு நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தை தானியல் போல அவருடைய நண்பர்களைப் போல நாம் இருந்தோம் சொன்னால், ஜெபத்தை விடாதபடி, ஆண்டவரை மட்டும் மறுதளிக்காதபடி, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்தேன் அவருடைய கேள்வி கேட்காதபடி நடந்தோம் சொன்னால், நிச்சயமாக நம்முடைய குழப்பத்தை எல்லாம் ஒரு செய்தியாக மாற்றுவார். பார்க்கிறோம் யோசுவா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அங்கே யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோவுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பின 2 வேவுக்காரர்கள் இங்கே போனால் யாருடைய வீட்டிலே போய் அவர்கள் சேர்கிறார்கள்? இரவு நேரத்திலே அந்த ராகாப் உடைய வீட்டிற்கு போய் சேர்றார்கள். ஏனென்றால் அவள் ஒரு வேசி. அவள் இரவு போதும் அவளுடைய வீடு திறந்தான் இருக்கும். அதுதான் அவளுக்கு ஒரு பிஸ்னஸ். ஆனால் இவர்களோ கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போய் சேராள் சொன்னால் அவளுடைய வீட்டிலே. ஆனால் அவள் என்ன பண்ணுகிறாள்? அவர்களுக்கு இரவு நேரத்திலே நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறாள். இதை அறிந்து அங்கிருந்த ராஜா ஆட்களை அனுப்பி கேட்க, உன்னுடைய வீட்டிலே வந்த 2 பேர் வந்தார்களே, அவள் எங்கே என்று கேட்ட உடனே அவள் பதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவள் போய்விட்டார்கள், இந்த வழியாக தான் போனார்கள், நீங்கள் ஓடி போய் நீங்கள் தேடுங்கள் என்று அவளை சொல்லிவிட்டு இவர்களை மேல் அறையிலே இந்த சணல் தட்டலாம் அடுக்கி அவளை ஒழித்து வைத்து விட்டாள். இந்த ராகாப் திரும்ப பார்த்தோம் சொன்னால் யோசுவா புஸ்தகங்களை பார்க்கும்போது ராகாப் என்ற வேசி என்று திரும்ப நாம் வேதாந்தத்தில் எழுதியிருப்பதை பார்ப்போம். அதனால் என்ன நடந்தது? அவள் அங்கே அவர்களுக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவள் ஒரு பாதுகாப்பை கொடுத்தாள். வேசியாக இருந்தால் ஏன் அங்கே போய் அவர்கள் அங்கே சேர வேண்டும்? வேறு எத்தனையோ வீடுகள் இல்லையா? இரவு நேரத்தில் கூட போயிருக்கலாம். ஆனால் அங்கே போனாங்க. ஆண்டவராக எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு செய்வதை அவர் அறிந்திருக்கிறார். முன்கூட்டியே நம்மை பற்றி என்ன நடக்குது அவர் அறிந்தவர். ஆனால் என்ன நடக்கிறது? இவர்கள் எரிகோவை தவிர்க்க அவள் வரும்போது, அவர் மேற்கொள்ள வரும்போது, இவள் போகும்போதை கேட்டுவிட்டால், நீங்கள் திரும்பி இங்கே வரும்போது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன அடையாளத்தை கொடுக்கலன்னு அவள் கேட்கிறாள். புத்தியாக ஞானமாக அவள் கேட்கிறாள். அவர்களே அந்த ஜன்னல் வழியாக ஒரு கயிறு வைத்து இறக்கிவிட்டாள். அவர்கள் என்ன சொன்னால், எந்த ஜன்னல் வழியாக நீ எங்களை இறக்கி விட்டாயோ அங்கே ஒரு சிவப்பு துணி கட்டியிருந்தால் நாங்கள் அதை அடையாளம் கண்டு வந்து உன்னையும் நாங்கள் அழைப்பதற்கு முன்பதாக உன்னையும் உன் குடும்பம், தாய், தகப்பன், சகோதரி எல்லோரையுமே ஒதுக்கிவிட்டு அதற்கப்புறம் நாங்கள் அழைப்போம் என்று சொன்னால் பாருங்கள், கொஞ்சம் கூட அவள் நினைத்து பார்த்துருக்க மாட்டாள். இவர்களும் நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள் என்ன நடந்தது. ஆண்டவர் அதுதான் நம்ம குழப்பமான சூழ்நிலை, நம்ம ஒன்றுக்கும் உதவாது மோசமானவள் என்று மட்டும் நினைக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை வைத்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்பதில் நாம் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த குழப்பமான சூழலில் நாம் வரும்போது நமக்கு தேற்றவர்களாக
பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுவார். நமக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி நமக்கு வழிகளை நமக்கு சொல்லித் தருவார். நமக்காக ஒரு பெருமிச்சோடு நமக்காக அவர் விண்ணப்பிப்பார். நாம் தான் நம்முடைய கஷ்டங்களுக்காக பாடுகளுக்காக நாம் அழுது புலம்பி ஆண்டவரே என்று சொல்லி நாம் அப்படியே நாம் பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வோம். ஆனால் நமக்காக நம்மை பார்க்கல நம்முடைய எல்லா கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நமக்கு சரியான முறையில் ஜெபிக்க தெரியாதே என்ற ஒரு வேதனையோடு நமக்கு நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்காக நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் நமக்கு ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை பார்த்தோம் சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதான் தாங்களுடைய ஸ்டோரியிலிருந்து பார்க்கும்போது அவர் அங்கே அவர்களை கைதிலாக எடுத்துக்கொண்டு போகும்போது எவ்வளோ ஒரு கண்ணீர் விட்டு அவர்கள் வந்து வாலிபர்கள் 15 வயது தான் இருக்கும் அவருக்கு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்களுக்கும் எவ்வளோ வேதனையாக குடும்பத்தை விட்டு குடும்பம் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அங்கே போயின அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் பெரியவராக அவர்களுக்கு பிடித்த அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களானால் நாம் இதை யோசித்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஏன் நமக்கு பதில் கிடைக்கவில்லை, ஏன் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி மனவேதனைப்பட்டோ பாரத்தோடு நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சொல்வது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வது நமக்கு மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி உள்ள சூழ்நிலை இருக்கும்போது வேதாந்தத்தில் வர பக்தருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். எனக்கெல்லாம் பல வேளைகளிலே இந்த நாட்களிலே கூட ரொம்ப கஷ்டங்கள் பாடல்கள் வரும்போது ஒரு தைரியத்தை ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது வேதாந்தத்தில் உள்ள நம்முடைய முற்பிதாக்களுடைய பெண்களுடைய வேதாந்தத்தில் வரக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையை தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குறது. அதனால தான் எழும்பி நிற்பதற்கு காரணமே அதுதான். அது மட்டுமல்ல, மற்றபடி உலக பிரகாரமாக பார்க்கும்போது பல பெரிய நிலைமைக்கு வந்தவரெல்லாம் அவ்வளவு ஆரம்பத்திலிருந்தே அல்லது சிறு பிள்ளையிலிருந்தே பெரிய பணக்காரர்களோ பெரிய குடும்பத்திலோ கிடையாது. ஆனால் முயற்சினாலும் தேவனோடு உள்ள ஒரு உறவினாலும் தெய்வ பயத்தோடு ஜீவித்த உண்மையோடு நீதியோடு நடந்த ஒரு காரணத்தினால்தான் எதிர்காலங்கள் எல்லோருக்குமே ஆசிரியமாக இருந்து பார்க்கும்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய அவ்வளோ ஒரு மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய என்ன செய்வோம் என்ற குழப்பமான நிலையில் இருக்கும்போது நம்மை வைத்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஒரு மெசேஜாக மாற்றுவார் என்பது இந்த சந்தேகம் கிடையாது. இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தேவன் உங்கள் குழப்பத்தை ஒரு செய்தியாக மாற்றுவார். தானில் எல்லா ராஜாக்களும் பெர்ஷியா ராஜா, மேதிய ராஜா, எல்லா ராஜாக்கள் மத்தியிலையும் அவர் அங்கே உயர்ந்த இடத்துல அங்கே வைக்கப்பட்டார்னு சொன்னால், உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டார்னு சொன்னால் அவர் தேவனோடு உள்ள ஒரு உறவு, ஒரு ஜெபம் எல்லா காரணம்தான். ஆனால் ஜெபித்து நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏமாறிப்ப வேண்டிய தேவையில்லை. அதுக்கு நிச்சயமாக தேவன் பலனை தருவார். எல்லாம் நன்மைக்கு எதுவானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. கர்த்தர் செய்தியை ஆசிரியராக ஜெபம் செய்வோம். நன்மையின் தகப்பனே, இந்த நாளிலேயே ஆண்டவரே நீ கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த நாட்களிலே சுவாமியை நாங்கள் எல்லோருமே பல குழப்பங்கள் வழியாகவும் பல பிரச்சனைகள் பாடு வழியாக கடந்து செல்கிறோம். சிலது ஆண்டவரே ஏன் நடக்குது என்று சொல்லிக்கூட நாங்கள் உங்களுடைய கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் சுவாமி. என்றால் சூழ்நிலை அப்படி எங்களை நெருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது வேறு என்ன செய்வதுன்னு தெரியாமல் தான் அப்படி பல வேளையில் நாங்கள் ஆகிவிடுகிறோம். ஆனாலும் நீர் தேற்றரவாளனே எங்களோடு கூட வைத்திருக்கிறீர். அவர் எங்களுக்காக மூச்சு கடங்கா பெருமிச்சோடு எங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறதா இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் பல சூழ்நிலை வரும்போது நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே இதை தாங்கக்கூடிய சக்தியை தாரும், பிரச்சனை வரக்கூடாது என்று நாங்கள் ஜெயிப்பதை பார்க்கலாம். பிரச்சனை வந்தால் அதிலிருந்து எங்களை மீண்டு கொள்ளக்கூடிய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றும் அப்பா. எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். எல்லாவற்றையும் நாங்கள் வேதாமத்தில் படிக்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் அது எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய உறுந்தலை கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்படி பார்க்கின்ற பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை கடந்து சென்று என்ன உலகம் என்ன வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் செய்தியானது ஒரு பிரயோஜனமாகவும் ஒரு உற்சாகத்தின் செய்தியாக இன்னும் அவங்களை பலப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்க நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.